ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு. நிறையா என்ன சொல்கிறது, நிறையா ஹாரம், அப்புறமா நெக்லஸ் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ அது அடுத்தடுத்து தோடு, அப்புறம் மாட்டில் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறதும் இப்போ மீட் வந்த நகை வந்து ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் என்னென்ன நகை இருக்குது அப்படின்ற மாடலுன்ட்டு. பாருங்கள், வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தோடு வந்து ஆக்சுவலாக இது வந்து அரைப்பவனுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் இன்னொரு தோடு ஒன்று காட்டுறேங்க. அது ஆக்சுவலாக அதுவே ஓல்டு மாடல்னு சொல்கிறாங்க. அது ஓல்டு மாடலாக நியூ மாடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக 2025 வந்து மாடல் ஜிமிக்கி எடுத்தேன். ஸோ அதை அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாருங்கள், இது வந்து தோடு எவ்வளோ அப்படின்னா, தோடு வந்து 1/4 பவுனு, கீழே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக அரை பவுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் சேர்ந்தது வந்து அரை பவுனு. அப்புறமா வந்து அந்த தோடு வந்து ஆக்சுவலாக 1/4 பவுனுக்கு. இது வந்து பாருங்கள் 1/4 பவுனு. 1/4 பவுன்னா எவ்வளோ? 2 கிராம். 2 கிராம் தானேங்க? 2 தான். இது பாருங்கள், அந்த தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1/4 பவுன் அந்த தோடு சூப்பராக இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரெண்டுமே ஆக்சுவலாக பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு. இந்த தோடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த தோடு ஆக்சுவலாக நல்லா இல்லை, ஓல்டு மாடல்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராருக்கெல்லாம் அந்த தோடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து பாருங்கள், இது வந்து ரிங் கலெக்ஷன்ஸ். ரிங் வந்து பாருங்கள் எத்தனை ரிங் இருக்குது, யாராருக்கெல்லாம் அந்த ரிங் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ரிங் கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் வந்து செயின் ஆக்சுவலாக பாருங்கள், யாருக்கெல்லாம் அந்த ஜுவல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ விற்கிற விலைக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக மாடல், இது வந்து 1/4 பவுன் மாடல். ஸோ பாருங்கள், இது வந்து அந்த 1/4 பவுன் தோடுக்கு வந்து இந்த மாடல். ஆக்சுவலாக அந்த பெரிய தோடுக்கான மாடல் வந்து ஆக்சுவலாக அடகில் இருக்குது. அந்த மாடல் எவ்வளோன்னா 1 பவுனில் எடுத்தோம். அந்த 1 பவுனில் எடுத்தோம். இது வந்து 1/4 பவுனுக்கு. இது வந்து ஆக்சுவலாக அவங்க சிஸ்டர்து ஒன்று, என்னோடது ஒன்று, 2 பாருங்கள். இது அவங்க சிஸ்டர்து, அதுவும் 1/4 பவுன்னு தான். ஸோ என்னோடது இன்னொரு மாடல் இருக்குது. அது வந்து இந்த காலத்தில் ட்ரெண்டிங்கான மாடல்னு கூட சொல்லலாம். அது வந்து ஆக்சுவலாக அடங்கில் இருக்குது. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த 26 ஆக்சுவலாக 25, 26ல ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து கடையில் போய் ஒரு 1/4 பவுன், அரை பவுன் எடுத்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1 பவுன் 1 லட்சம் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அது பெரிய பணசு வேணுன்ற மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் 4 பவுன் எடுத்தாங்க, 5 பவுன் எடுத்தாங்க அப்படின்றது வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5 பவுன் நகை எடுத்திங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ 1 பவுன் எடுத்துகிட்டு வந்தாவே என்ன சொல்லுவாங்க, 1 லட்சம் பரவாயில்ல 1 பவுன் எடுத்துட்டிங்களான்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்னா இப்போ விற்கிற விலை அந்தளவுக்கு விற்கிதுங்க. ஸோ யாரெல்லாம் ரீசெண்டாக வந்து எப்போ நகை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரீசெண்ட் டேஸில் ஆக்சுவலாக இப்போ 26ல் எடுத்திங்களா, 24ல் 25ல் எடுத்திங்களான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்தது வந்து 25 லாஸ்ட்டில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டுன்னா டிசம்பர், ஆக்சுவலாக டிசம்பர்லாம் இல்லை, ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம். ஏப்ரல் மேல எடுத்தோம். பாருங்கள், இதுதான் ஓவரால் வந்து ஜுவல்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பேங்க்கில் இருந்தது, அது வந்து மீட் வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இது ஒரு ரீசன் சொல்கிறேங்க. உண்மையாக ஏன் வந்து இது இப்போ இவ்வளோ நகை வந்து இப்போ மீட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் வந்து வட்டி அதிகங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ரைவேட்டில் வைக்காதீங்க. இதே பேங்க் வட்டி கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட்டில் வட்டி அதிகம். அதனால தான் இதுவுமே மீட்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இதெல்லாம் ப்ரைவேட்டில் வட்டி மட்டுமே 2 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ அதனால தான் இது வந்து ப்ரைவேட்டில் வைக்கல. ஏன்னா அதை ப்ரைவேட்லேருந்து மீட்டு வந்து ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து வட்டி கம்மி. ஸோ வந்து இயர்லி வந்து என்ன சொல்கிறது, ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து இப்போ நகை ஃபுல்லாக மீட்டு வந்திருக்கோம். ஓவராலாக வந்து என்னோடய ஆக்சுவலாக தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ வந்து தாலிக்கொடி, எத்தனை பவுனில் எடுத்தோம் அப்படின்றது, எப்போ எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட செயின் ஆக்சுவலாக நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ அது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து ஓவராலாக வந்து இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாமே சேர்த்து. அண்ட் ஆக்சுவலாக மோதிரம் வந்து ரிங் எவ்வளோ அப்படின்னா,
7 ரிங் இருக்கும். இது வந்து ஆரம் பாருங்கள், இது ஆரம் வந்து 5 பவுனு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு வச்சுருந்தோம். அது வந்து இப்போ பேங்க் வட்டிக்காக மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து மீட் வந்தது. ஸோ டக்குன்னு எனக்குமே இந்த டைம் என்னவோ ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். உண்மையாகவே எனக்கு நிஜமாக நகை வந்து கைக்கு வந்தது பெரிய விஷயமாக தான் தோணுச்சு. ஏன்னா போனால் 1 வருஷம் 2 வருஷம்னா கிட்ட வராது. இந்த டைம் என்னவோ தெரியல, வீடியோ எடுக்கிற நேரமும் என்னவோ தெரியல, எனக்கு வந்து டக்குன்னு இவங்களாம் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அது ஒரு மெமரியாகவும் வீடியோ பார்க்கும்போது தோணும், நம்ம நகலில் இதெல்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஜஷன் மாதிரி சொல்கிறேன். என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வைக்காதீங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் வட்டி அதிகம். முடிஞ்ச வரைக்கும் பேங்க் வட்டி வந்து வைக்கிறது நல்லது. ஸோ நாங்கள் தெரியாமல் வந்து ப்ரைவேட்டில் எமர்ஜென்சிக்காக வச்சாங்க. ஸோ அது வந்து வட்டி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் மீட் வந்து ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து மாற்றுறதுக்காக வச்சுருக்கு. இதில் வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து ஓவராலாக எத்தனை பவுன் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது கல் வச்ச தோடு பாருங்கள். ரிங் வந்து ஆக்சுவலாக இது 1/2 பவுனு, இது வந்து 1/2 பவுனு, இது வந்து 1/4 பவுனு. இது 3 ஒரு மாடல் இருக்குது. அப்புறமா வந்து அது 3 வந்து லேடிஸ் மோதிரம் இல்லையா, அது வந்து அது 3 ஒரு இது. ஆக்சுவலாக அது ஒன்று 1/2 பவுனு, அது 2 சேர்த்து ஆக்சுவலாக அது 1 பவுனு. இதுவும் 1/2 பவுனு. ஆக்சுவலாக செயின் பாருங்கள், இது வந்து ஜென்ஸ் தான். ஸோ இது அவங்களது தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக 2 பவுனு. 2 பவுனு இப்போ நிலமைக்கு 2 லட்சங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ நம்ம எடுத்துருந்தா பரவாயில்ல, படம் எடுக்க முடியல. இப்போ ஆனால் ஃபீல் பண்ணுறோம், அப்போ எடுத்துருந்தா இருக்கும் அப்படின்ட்டு. இது பாருங்கள் பாப்பா செயின். பாப்பா செயின் ஆக்சுவலாக இது வந்து 1 பவுனு. டபுள் சைடு வந்து டபுள் மாடல் தாங்க. இது வந்து ஹார்ட் ரேட் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. கோல்டு அதிகமாகிடுச்சிங்க, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக வருது. ஸோ உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்குன்னு வந்து இது எவ்வளோ ஓவராலாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேங்க் வட்டிக்காக தான் இது வந்து மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாப்பா செயின் பாருங்கள், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா ஆக்சுவலாக 1 பவுன் செயின் தான். ஸோ ஓவராலாக வந்து நகை இப்போ மீட் வந்தது காரணமே என்ன அப்படின்னா, பேங்க் வட்டிக்காக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நகையை பொறுத்த வரைக்கும் அடங்கு வைக்காதீங்க. அப்படியே எமர்ஜென்சின்னு வச்சிங்கன்னா கூட டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது மீட்க பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து திரும்ப திரும்ப எடுக்கவும் முடியாது. ஸோ அது அடங்கில் போகுதுன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு போகுது, அது மீட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் நகை வந்து எடுக்கவே முடியாது. பாருங்கள் தோடு ஆக்சுவலாக செயின் வந்து 2 பவுன் செயின் ஒன்று, 1 பவுன் செயின் ஒன்று. ஆக்சுவலாக அந்த தோடு வந்து 1 பவுனு. இந்த தோடு ஆக்சுவலாக இப்போ வச்சது வந்து 1/2 பவுனு. இது வந்து அந்த தோடு வந்து 1/4 பவுனு. இது மாடல்ஸ்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து 1/4 பவுனு. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து மோதிரம். ஆக்சுவலாக ரிங் வந்து அது 1 பவுனு. அந்த 3 ரிங்கும் சேர்த்து 1 பவுனு. இந்த ரிங் ஆக்சுவலாக இந்த 3 ரிங்கும் சேர்த்து 1 1/4 பவுனு. இது ஒன்று 1 1/4. ஆக்சுவலாக இது 1/2 பவுனு. அப்புறமா இன்னொரு ரிங் ஒன்று இருக்கும், அது 1/2 பவுனு. ஸோ ஓவராலாக வந்து ரிங் வந்து ஆக்சுவலாக 7 ரிங் இருக்கும். இந்த ஆரம் வந்து 5 பவுனுங்க. ஸோ ஓவராலாக இது ஃபுல்லாக எத்தனை பவுன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் 5 பவுனு சொல்லியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக 5 பவுனுன்றது வந்து எனக்கு என்ன டவுட்னா, செயின் மாடல் எடுத்தால் நல்லதா, இந்த மாதிரி ஆரம் மாதிரி எடுத்தால் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எடுத்தது ஃபுல்லாக செயின் மாடல் தாங்க எடுத்திருக்கேன் அதிகமாக. ஸோ இப்போ செயின் மட்டுமே 4 செயின் இருக்குது. ஆரம் வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட ஆரம் வந்து அதிகமாக நான் எடுக்கலை. ஏன்னா ஆரம் எடுத்தால் போடுறதுக்கு பயமாக இருக்குது, அது ஒடிஞ்சும் போயிடுது. ஸோ அதனால தான். அது இல்லாமல் அடங்களே இப்போ கொடுத்ததுனால பாருங்கள் ஒடிச்சு வச்சுட்டாங்க பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த நகை ஃபுல்லாக ஓவராலாக ஆக்சுவலாக எத்தனை பவுனுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸோ இது ஓவராலாக வந்து எல்லாமே சேர்த்து எத்தனை பவுன் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நகையில் உங்களுக்கு எது ஃபேவரேட்டு, எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த 5 பவுன் ஆரம் வந்து மாற்றிட்டு நான் செயின் மாடலில் வந்து எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த செயின் மாடல் ஆக்சுவலாக மாற்றிடலாமா, இந்த மாதிரி செயினாக எடுத்துக்கலாமா, இல்லைன்னா அந்த மாதிரி ஆரமாகவே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இனி ஃப்யூச்சரில் வந்து நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி எடுக்கலாமா, இல்லைனா செயினாகவே எடுத்து போடுறது டாலர் செயின் மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ கேர்ள் பேபியாக இருந்தால் இந்த மாதிரி ஆரம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பாப்பா இருக்கா, அதனால் இந்த மாதிரி ஆரம் போட்டால் நல்லா இருக்குமா, அப்படி இல்லைனா வந்து செயின் மாடலே எடுத்துக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது சொல்லுங்கள்.
பாருங்கள் எல்லாம் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. 7 லட்சம் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ வந்து பேங்க் வட்டியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வரும், அதனால தான். ஸோ பேங்க் வட்டிக்கு மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நகை அடகு வச்சுட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு மீட்டுருங்க. பாருங்கள் ஓவராலாக வந்து என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் போட்டு காட்டியிருக்கேன். எந்த ரிங் வந்து உங்களுக்கு ஃபேவரேட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ரிங்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ரிங் எது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஓவராலாக அந்த 7 ரிங்குமே அப்படியே காப்பாற்றிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எதுவுமே அடங்கு வச்சு வீண் போகிறாங்க மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா நகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை சேரும் அப்படின்னா எல்லாம் நிறைய சேரும், போயிடுது அப்படின்னா ஒன்று போனது அப்படின்னா திரும்ப எல்லாமே போயிடும். ஸோ ஓவராலாக பாருங்கள் நகை கடையில் விளம்பரம் பண்ணுற மாதிரி நான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு 7 ரிங்குமே 5 விரலுமே போட்டுப்பேன். ஸோ அப்பப்போ போட்டு பார்த்துட்டு கழட்டி வச்சுருவேன். ஏன்னா ரிங்கு வந்து போட்டுட்டுலாம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு வேலை வந்து கஷ்டம் இல்லையா? அப்புறம் இன்னொரு சஜஷன் சொல்லுங்கள். இந்த ரிங் வந்து ஆக்சுவலாக 7 ரிங் இருக்கு இல்லையா? அது வந்து கிட்டத்தட்ட 3 பவுனுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அது சைனா மாற்றிக்கலாமா இல்லை ரிங்காகவே வச்சுக்கலாமா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்படியே மிஞ்சி போனால் அவங்களுக்கு 2 ரிங்கு எனக்கு 2 ரிங் வச்சுக்கிட்டா கூட 4 போட்டால் கூட இன்னும் 3 ரிங் இருக்குது. ஸோ 3 ரிங்கு வந்து மாற்றிட்டு சைனா எடுத்துக்கலாமா இல்லை இருக்கட்டுமா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சைனா மாற்றுறதுக்கு வந்து மனசு வரல, அதனால தான் வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் சைனா எடுத்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே கழுத்தில் போட்டுக்கலாம். நம்ம ரிங் வந்து போட்டுட்டு வேலைலாம் எதுவுமே செய்ய முடியறதில்ல. ஸோ அதுதான். ஸோ என்னோடய நகை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எந்த நகை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஸோ உங்களுக்கு பிடிச்சது வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடங்கு வச்ச நகையை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் மீட்க பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த தோடு நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டிசைன் வந்து பூ மாடலு. ஸோ உங்களுக்கு வந்து ஆரம் பிடிச்சிருக்கா இல்லை ரிங் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லை செயின் மாடல் பிடிச்சிருக்கா இல்லைன்னா வந்து தோடு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பாய்.